அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார்சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதே நாள் தான் போன வருஷம் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து 1 இயர் செலிப்ரேஷன் அண்ட் வி ஆர் ரீச்சிங் ஆல்மோஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அதே சமயம் இந்த சேனலோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் க்ரோ ஆகணும், உங்களோட காதல் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், யாருமே சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. இது வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆகும்னு நான் நினைக்கல. என்னோட இன்டென்ஷன் வேறு, டு ஹெல்ப் அதர்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விதத்தில் இல்லைன்னா ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரகிள் இருந்து கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் வந்து நான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு காரணம். அது வந்து உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச். அவ்வளோதான். இதில் எந்த கம்பல்ஷனும் யாருக்கும் கிடையாது. இஃப் யூ ரியலி வாண்ட் டு க்ரோ, யூ வில் ஃபைண்ட் அ வே டு க்ரோ. அதுதான். நீங்கள் எப்பயுமே உங்களோட பாதை எதுங்கிறத நீங்களே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பிரபஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் சரிசமமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸாக பார்க்க போகிறோம். இந்த தீபாவளி அன்னைக்கு சப்போஸ் நீங்கள் பேசியிருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் பேசுனீங்க, இல்லைனா வெறும் கண் பார்வை கஞ்சாடைகள் மட்டும்தான் அப்படின்ற பட்சத்தில் அவங்க உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சாங் என்னென்னா, கண்ணை வீசி கட்டி போடும் காதல். ஏன்னா கண்ணை பற்றி பேசினேன். மேபி நீங்கள் கண்ணால் தான் பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காதலி கண்ணு ரெண்டும் முத்தம் கேட்குதே, கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி, துண்டு துண்டா ஆசை கூடுதே. ஸோ உங்கள் மேலே என்ன சொல்கிறது, ஒரு மயக்கத்தில் அப்படின்னு இல்லை, மயக்கம்னு கூட சொல்ல முடியாது, அது காதல். அதை கமல் சொல்கிற மாதிரி இதை திக்கி சொன்னாலும் இது காதல். அது காதலிக்கிறவங்களுக்கு தான் புரியும். ஸோ உங்களோட கண்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் கண்களில் பார்க்கும்போது அவங்கள கொக்கி போட்டு இழுத்துடுறீங்க. ஸோ அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. நீங்கள் சிரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்காங்க. 2 எனர்ஜி வருது. நீ போ தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ, பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம். இது வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக நெகட்டிவ் சென்ஸில் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இல்லாத தனிமை, உங்களை பார்க்காத, உங்கள் கண்களை பார்க்காத அந்த தருணங்கள் மேபி இன்றைக்கி நீங்கள் பார்க்கல. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்திருப்பீங்க. உங்களை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு இல்லாமல் போயிருந்துருக்கலாம். ஸோ ரொம்ப தவிக்கிறாங்க உங்களை பார்க்குறதுக்கு. நான் பாசிட்டிவ் சைடை மேலே வைக்கிறேன். இந்த சாங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உன் காதலால் என் இதயத்தை நீ துடிக்கவை, கொஞ்சம் உன் வார்த்தையால் என் காதலை நீ மிதக்கச் செய், என்னோடு நின்று கொள்ளடி விலகி செல்ல வேண்டுமா, என்னோடு சேர்ந்து செல்லடி பிரிந்து போக வேண்டுமா, வா என் வசம். ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்கள் காதல்னால அவங்க உயிர் வந்து நிச்சயமாக வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கோ த்ரூ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து அவங்கள உண்மையிலேயே காதலில் மிதக்க வைக்குது. இல்லைனா வந்து ஏதோ ஒரு ட்ரீம் லேண்டு, லாலா லேண்டில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பேசுனீங்கன்னா. இல்லைனா உங்களை பார்த்தா அவங்க அப்படியே ஜிவ்வுன்னு வானத்துக்கு போயிட்டாங்க. Cloud 9 தான். அவங்கள கீழே இறக்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால தான் உங்களை திரும்ப பார்த்தேன் அப்படின்னா, இது எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி. உங்களை பார்த்தா அவங்களுக்கு வர ஃபீலிங்ஸ் வந்து அவ்வளோ, அது எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இங்கே இதுவும் பியூட்டிஃபுல்லான சாங் தான். விழி மோடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே. ஸோ தனியாக புலம்பிட்டுருக்காங்க, புலம்ப விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, உங்களை பார்க்கல, இட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ். இது வந்து இந்த 2 சாங், மொத்தமாக 4 சாங் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பியூட்டிஃபுல். அவங்க காதலை கொட்டி தீத்துட்டாங்க. மேபி தீபாவளி அன்னைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வாவ், ஓ மை காட், பேஷனேட் லவ். இதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்க முடியுமான்னு தெரியல. நான் இங்கே மட்டும் கை வச்சுக்கிறேன், ஸோ தட் யூ கேன் சி. இது வந்து ரொம்ப பேஷனேட் லவ். அதனால தான் சொல்லுறேன், அவங்களோட பேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இனிமேல் வந்து வார்த்தையில் பேச, எப்போ கல்யாணம் படிக்கலாம், எப்போ அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்டு வந்து செக்ஷுவல் யூனியன். இதுக்கு மேலே நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. யூ ஆர் மெச்சூர் எனஃப் டு நோ. உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக தனிமையில் தான் இருக்கீங்க. ஓ மை காட், உங்களுக்கு பேஷனேட் லவ். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். வாட் இஸ் காசிங் யூ ஃபீல் திஸ் வே. அவங்கள நீங்கள் வெளியில் எங்கேயும் தேட தேவையில்லை, உனக்குள்ளே தேடு, நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. They are done.
மேபி இந்த தீபாவளி அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். மேபி எல்லாரும் சந்தோஷமா அவங்களோட லவ்வோட பேசிட்டு இருக்கிறத அவங்க பார்க்கலாம். இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த தீபாவளி அவங்கள ரொம்ப ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. எப்போ உங்களை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ரொமான்டிக் ஃபீலிங்ஸ். ஓகே, அதை தான் நம்ம பார்த்தோம். ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் பாட்டம் டெக்கில் பார்க்கலாம். இல்லை, என்னோட டெக் வந்து ஸ்லிப் ஆகுது. ஸோ யாருக்கும் இது பிடிக்கல நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறது. பட் இட்ஸ் ஓகே, அது உங்கள் கர்மா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லெட்ஸ் என்ஜாய். நைன் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10. உங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். 10 இஸ் கம்ப்ளீஷன். அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா UNP 9 அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கான் உங்களை தவிர. உங்களோட காதல் தான் அவங்களை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இஃப் ஐ ஹேட் டு ரேட் யூ ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10, ஐ வுட் கிவ் யூ a 9 பிகாஸ் ஐ ஆம் த ஒன் யூ நீட். பார்த்தீங்களா எவ்வளோ சுயநலம் பிடிச்சவங்க. அவங்கள வந்து 1 to 10 ரேட் பண்ண சொன்னால் 9 தான் போடுவாங்க, 10 கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க இருந்தால் தான் நீங்கள் கம்ப்ளீட் ஆவீங்களாம். ரொம்ப ரொம்ப பொசசிவ் பர்சன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது, நீ என்னோடது, உன்னோட காதல் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொசசிவாக இருக்காங்க. பட் பியூட்டிஃபுல் எனர்ஜி. இது வந்து பொசசிவ்னஸ்னால் இது தேவை காதலுக்கு, இல்லையா? அது இருந்தால் தான் நம்ம காதலை முன்னாடி போவோம். இல்லைன்னா காதலை விட்டு கொடுத்துருவோம். அந்த பொசசிவ்னஸ், அந்த ஒரு பொறாமை, அது எல்லாமே அந்த கொஞ்சம் லெவலுக்குள்ளே, ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஐ எம் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. உங்களோட இருக்க தருங்க. அதுதான் சொல்கிறாங்களே, கண்ணை வீசி கட்டி போடும் காதலி, கண்ணு 2 முத்தம் கேட்குது. ஃபுல் ரொமான்டிக் மூட் தான் இந்த தீபாவளி. உங்களுக்கு தீபாவளி தான். மேபி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு ஐ எம் நாட் ஷுர். மேபி அதனால தான் பிரபஞ்சம் உங்களை விளக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, அதுக்கு டைம் இன்னும் வரல அப்படின்றாங்க. such a beautiful energy. soulmate. மேபி இப்போ தான் அவங்க வந்து உங்களோட காதலை, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், திஸ் இஸ் யுவர் சோல்மேட். பிரபஞ்சம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எஸ், திஸ் இஸ் யுவர் சோல்மேட். ட்ரூ லவ். மை காஷ், லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேக்ஸ் யூ மோர் ரொமான்டிக்லி அட்ராக்டிவ். நீங்கள் ரொம்ப ரொம்ப சுய கௌரவம். இது சுய கௌரவம் ரொம்ப அவசியம் பெண்களுக்கு ஆக்சுவலாக, ஆண்களை விட. ஏன்னா பெண்கள் அங்கே தான் மிளிருவீங்க. எங்கே பணிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டிங்க, அவ்வளோதான், நீங்கள் டோர் மேட் தான். வர்த் வெயிட்டிங் ஃபார். கண்டிப்பாக காதல் உங்ககிட்ட இப்போ இல்லை, உங்கள் கைகளில் இல்லை, நீங்கள் கொஞ்சம் காத்துட்ருக்கீங்க. பட் பிரபஞ்சம் உங்களுக்கு கேரண்டி, வாரண்டி, 10 வருஷம் கேரண்டிலாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே 10 years யூ வாண்ட் டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் லைஃப். ரொம்ப அழகான காதல் வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, வெயிட் பண்ணு, நீ வெயிட் பண்ணுறதுக்கான பலனை நீ ஃப்யூச்சரில் அனுபவிப்ப அப்படின்றாங்க. ட்ரூ லவ். திஸ் இஸ் த ரொமான்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம். இந்த ஜென்மத்துக்கான காதல் இதுதான் உங்களுக்கு. இதுதான் அந்த காதல் தான் சொல்கிறாங்க. திஸ் இஸ் த லவ். நீங்கள் இப்போ யாரை நேசிக்கிறீங்களோ, யார்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்களோ, அவங்க தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். அதை பிரபஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. திஸ் இஸ் த லவ். எங்கே 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. திஸ் இஸ் த லவ், என்ஜாய் திஸ் அப்படின்றாங்க. சரி, பார்ப்போம். ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்கிறதுனால வேறு ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். வெரி ரொமான்டிக் மூடி. Eight of Cups. உங்களுக்கு சுற்றி நான் சொல்லல, பொறாம பிடிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, டாக்ஸிக் விச்சஸ். பி காஷியஸ் ஆஃப் தோஸ் ஹூ டேக் மோர் தென் தே கிவ். யாரும் உங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி வந்திருந்தீங்க அப்படின்னா அது சரியான முடிவு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க உங்ககிட்டேருந்து எடுத்துக்க மட்டும்தான் தயாராக இருந்திருக்காங்களே தவிர கொடுக்க தயாராக இல்லை. அப்படி வாக்கவே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுதான் சரியான விஷயம். பிரபஞ்சம் திரும்ப அங்கே போக வேண்டான்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் 2 பேத்துக்குமே பொருந்தும். எங்கேயாவது நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே திரும்ப நீங்கள் அந்த உங்கள் முதுகை யாருக்காவது காமிச்சிருந்தீங்கன்னா உங்கள் முதுகை திருப்ப வேண்டாம். நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருங்க. யூஆர் இந்த ரைட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் தான் உங்களை வந்து இந்த காதலுக்கு, இந்த சோல்மேட் எனர்ஜிக்கு கூட்டிகிட்டு போகுது. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ மூவ் பண்ணிகிட்டே இரு. உனக்கு கண்களில் இப்போ தெரியாமல் இருக்கலாம், பட் கூடிய சீக்கிரம் அது நடக்கும். 4 of Pentacles.
இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க பார்ட்டிக்கு போறீங்க, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க. எந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போலாம்? எந்த பவுச் மேபி நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணிட்டுருக்கலாம். இந்த மாதிரி டிசைன் போகுமா? அந்த மாரி டிசைன் போகுமா? யூ ஆர் டூயிங் சம்திங். மேபி ப்ராஜெக்ட்டா இருந்தா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாமா? ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா, இன்னும் அது வந்து வெளியில போகல. இல்லன்னா வந்து நீங்க அந்த விஷயத்துல இன்னும் ஒரு முடிவெடுக்கல. இங்க பாருங்க எஸ். கூடிய சீக்கிரம் நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க. அதுக்காக தான் நீங்க இப்போ மேபி ஆ ஒரு ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருக்கீங்க. ஐ டோன்ட் நோ. பட் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் இருக்கலாம். அது வந்து அ என்ன சொல்றது? அத நீங்க வந்து அ வெய் பண்றீங்கன்னு சொல்லணும். அது தமிழ் வார்த்தை தேடிட்டு இருக்கேன். அது நீங்க வந்து எது சரியான பாதை அப்படிங்கிறத வந்து அ யோசிச்சுட்டு இருக்கீங்க. அளவிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் போலாமா? அந்த பக்கம் போலாமா? அ அதுதான் இப்போ உங்களோட தாட் ப்ராசஸ்ல இருக்கு. அதுதான் ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு அங்க தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நீங்க போடுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப இங்க கையில ஹேண்ட் பேக்க வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஹேண்ட் பேக் பண்ணலாமா? அந்த பக்கம். ஆனா பிரபஞ்சம் சொல்றாங்க, "நான் உனக்கு ஹேண்ட் பேக் ஷாப் ஓப்பன் பண்ண சொல்லியே, நான் உன்ன பிளான் ஷாப்ல ஓப்பன் பண்ண சொன்னேன்" அப்படின்னு. நீங்க இந்த இதுல தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. ஸோ நீங்க வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் பிரபஞ்சம் உங்களுக்கு வேற ஏதோ வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் அதனால தான் உங்களுக்கு இந்த வெயிட்டிங் டைம். நீங்க அத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க காதல் வாழ்க்கை பிக்கப் ஆயிடும். அவ்வளோதான். மேபி இது உங்க பெர்சனுக்கு கூட பொருந்தலாம். உங்களுக்காக இல்லன்னா கூட, உங்க பெர்சனுக்கு இது பொருந்தலாம். உங்க பெர்சன் அவங்க அவங்க வேற உலகத்துல இருக்காங்க. உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்ல. அவங்க ஒரு லாலா லேண்ட்ல இருக்காங்க. அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட தான் லைஃப. ஸோ தென் நீங்க கவலைப்படுறதுக்கோ, இல்ல வந்து என் ஆள் என்ன பண்றான் தீபாவளிக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் பியூட்டிஃபுல். 5 ஆஃப் ஃபெதர்ஸ். ம். 5 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த காதல யாராவது வந்து திருடறதுக்கு ட்ரை பண்ணலாம். 10 ஆஃப் கிறிஸ்டல்ஸ். ஏன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப ஸ்திரமான இடத்த நோக்கி போயிட்டுருக்கு. கிங் ஆஃப் ஷெல்ஸ். உங்க வாழ்க்கையில இந்த சோல்மேட் பார்த்தீங்க அப்படின்னா, கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்க மேல வச்சுட்டு இருக்க காதல் வந்து அது வேற லெவல். அதான் இங்க சொல்லி கொட்டி தீர்த்துட்டாங்களே. அதனால தான் உங்கள யாரோ துரோகம் பண்ணி உங்கள உங்களையே அபகரிச்சுக்கணும்னு நெனைக்கலாம். இல்லன்னா வந்து இந்த காதல அபகரிக்கணும்னு நெனைக்கலாம். துரோகம் இருக்கு கண்டிப்பா. ஏன் அப்டின்னா, நீங்க இந்த விஷயம் பண்றனால, இல்லன்னா உங்க பெர்சன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டோ, இல்லன்னா ஒரு பிசினஸோ பண்றனால, யாரோ ஒருத்தங்க நீங்க மேல உயர போறீங்க. அத வந்து யாரோ ஸ்மெல் பண்றாங்க. அத அத இதர் இந்த காதல திருடணும்னு முயற்சி பண்ணலாம். இல்லன்னா வந்து உங்ககிட்ட இருந்து இந்த செல்வ செழிப்பு மிக்க ஒரு அன்பான வாழ்க்கைய திருடிக்கணும்னு என் தொண்ட கமறுது. ஸோ யாருக்கோ ரொம்ப இது வந்து துக்கம் தொண்டை அடைக்குது நீங்க முன்னாடி போறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இது வந்து சின்ன வார்னிங் தான். ஏன்னா நீங்க கம்ப்ளீஷன் இங்கேயும் 10 இங்கேயும் 10 நீங்க இங்க தான் போயிட்டுருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அ செல்வ செழிப்பு பொங்கி வழியிற ஒரு வாழ்க்கைய தான் வாழப் போறீங்க. இது யாரோ ஸ்மெல் பண்றாங்க. அதனால இந்த காதல உங்கள பிரிச்சுட்டா அப்டின்னா, அ அவங்க அத அடைஞ்சிற முடியும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. இல்ல நீங்க தோத்து போனாவே அவங்களுக்கு வந்து வெற்றி அப்டின்னு நெனைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அது வொர்க் ரிலேட்டடா இருக்கலாம். யாராவது வொர்க் ரிலேட்டடுன்னா, உங்க துரோகத்த அவங்க வொர்க் ரிலேட்டடா பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். 2 ஆஃப் ஷெல்ஸ். சரி இது டிஃபரெண்ட் ஸ்டோரி. அத நம்ம அப்புறமா போலாம். இந்த வார்னிங்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.